ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா ஜூலை 7 and 8க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், அக்னிபாதை திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? அக்னிபாதை திட்டம் 2022 தொடங்கினாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா 1999 காஷ்மீரின் கார்கில் பகுதியில் நடந்த இந்தியா பாகிஸ்தான் போரில் 3 ஆண்டுகளுக்கு குறைவான அனுபவம் கொண்ட இந்திய இராணுவ அதிகாரிகள் சிறப்பாக செயல்பட்டு வெற்றியை தேடி தந்தாங்க. அப்படின்றதுனால டெம்பரரியாக பீப்புளை ரெக்ரூட் பண்ணுறதுக்காக தான் இந்த திட்டம் தொடங்கினாங்க. மிலிட்ரியில் டெம்பரரி பீப்புளை ரெக்ரூட் பண்ணுறதுக்காக இந்த அக்னிபாதை திட்டம் அப்படின்றத 2022 தொடங்கினாங்க. ஏன்னா அவங்க தான் காஷ்மீர் கார்கில் பகுதியில் நடந்த இந்தியா பாகிஸ்தான் போரில் சிறப்பாக வெற்றி பெற்று வெற்றியை தேடி தந்தாங்க. அப்படின்றதுனால இதுக்கான குழு அமைச்சு அந்த குழு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அக்னிபாதை திட்டம் அப்படின்ற ஒன்றை தொடங்கலாம் நம்ம அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த குழுவில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சுப்பிரமணியம், கே ஹசாரி, வர்கீஸ், சதீஷ் சந்திரா, பிரஜேஷ் மிஸ்ரா அப்படின்றவங்க இருக்காங்க. இவங்க தான் அக்னிபாதை திட்டம் ஒன்று அமைச்சு அதில் டெம்பரரியாக வேலை செய்கிறவங்களை எடுத்து அதன் மூலமாக நம்ம சிறப்பாக செயல்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த அக்னிபாதை திட்டத்துக்கு வயது பார்த்தோம்னா 17 வயசுலேருந்து 17.5 ஏஜ்லேருந்து 21 ஏஜ் வரைக்கும் இருக்க போத் மென் அண்டு உமன் இருபாலரும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இவங்க ஒரு ஒப்பந்த அடிப்படையில் தான் 4 ஆண்டுகள் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஏன்னா இவங்க தான் டெம்பரரியில் ஒரு ஒப்பந்த அடிப்படையில் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ அந்த 4 ஆண்டுகள் முடிவடைஞ்சதுனால அதனால் என்ன பண்ணுறாங்க, இவங்களை நம்ம பெர்மனண்ட்டாக ஆக்கலாம் அப்படின்றாங்க. அந்த ஸ்டார்டிங்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்களிருந்து ஒரு 25%, இப்போ இந்த அக்னிபாதை திட்டத்தில் மொத்தமாக செலக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதில் இருக்க ஒரு 25%க்கு நம்ம நிரந்தரமாக பண்ணி கொடுப்போம் அப்படின்றத சொல்லி தான் ஃபஸ்ட்டு இந்த திட்டத்தையே கொண்டுட்டு வராங்க. இப்போ அதை எவ்வளவா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 50 to 75% பீப்புளை நாங்கள் நிரந்தரமாக ஆக்குவோம் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. இத்திட்டத்தில் முப்படைகளில் பணியாற்றி ஓய்வு பெறும் வீரர்களுக்கு பார்த்தோம்னா 11.71 லட்சம் நிதி உதவி தராங்க. அதாவது முப்படைகளிலும் பணியாற்றி ஓய்வு பெற வீரர்களுக்கு 11.71 லட்சம் நிதி உதவி. ஓய்வூதியம் மட்டும் இவங்களுக்கு கிடைக்காது. அதாவது எண்ட் ஆஃப் த டைமில் ஒரு பல்க் அமௌண்ட்டை மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஓய்வூதியம் மட்டும் இவங்களுக்கு கிடைக்காது. பணிக்காலத்தில் அவங்களுக்கு ரூபாய் 48 லட்சத்துக்கான காப்பீடு வசதி இன்சூரன்ஸ் கொடுத்துட்றாங்க. இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இந்த அக்னிபாதை திட்டம் தற்போது முடிவடைகிறதுனால இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 50%லேருந்து 75% பீப்புளை நாங்கள் நிரந்தர பணிக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி எவ்வளோ சொல்லியிருந்தாங்க, 25% மட்டும்தான் எடுத்துப்போம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ 50லேருந்து 75. அதனால தான் நம்ம கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்குறோம். அடுத்து, கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய பிரதமர் ஒருவர் என் நாட்டுக்கு செல்வது இதுவே முதல் முறையாகும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தோனேஷியா நாட்டுக்கு 40 வருஷமாக இந்திய பிரதமர் யாருமே போகல. இப்போ பிரதமர் மோடி அவர்கள் சென்றிருக்காங்க. இந்தியா இந்தோனேஷியா இடையே ராஜதந்திர உறவு ஏற்பட்டு 75 ஆண்டு நிறைவடைஞ்சிருக்கு. அந்த நாட்டோட அதிபர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரபோவோ கபியாந்தோ அப்படின்றவர் தான் இந்தோனேஷியாவினுடைய பிரதமர். அடுத்து, லோக் ஆயுக்தா சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2013 மத்திய அரசு கொண்டுட்டு வந்தாங்க. தமிழ்நாடு லோக் ஆயுக்தா சட்டம் பார்த்தோம்னா 2018 கொண்டுட்டு வந்தாங்க. லோக் ஆயுக்தா அப்படின்றது பார்த்தோம்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிற அரசு அதிகாரிகள்லாம் ஏதாவது உயர் பதவிகளில் இருக்கிறவங்க அவங்க மேலே ஏதாவது கேஸ் வந்ததுன்னா அதனால் விசாரிக்கிற அமைப்பு லோக் ஆயுக்தா. லோக்பால் அப்படின்னா மத்திய அரசில் பணிபுரிகிறவங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் புரிகிற பீப்புளுங்க மேலே ஏதாவது கேஸ் இருந்தால் அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது லோக்பால். லோக் ஆயுக்தா அப்படின்றது மாநில அரசுகளுக்காக கொண்டு வரப்பட்டது தான். அடுத்து, எந்த மாநிலத்தின் பேரிடர் மேலாண்மை முறை உலகினுடைய கவனத்தை ஈர்க்கிறது மற்றும் வெனிசுலாவின் நிலநடுக்க பணிகளுக்கு எந்த முன்னாள் IAS அதிகாரி ஆலோசனை வழங்கினார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒடிசா மாநிலம் தான் பேரிடர் மேலாண்மை முறை உலகினுடைய கவனத்தையே ஈர்த்திருக்கு. நிறைய டைம் அங்கே தான் பேரிடர் மேலாண்மை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அது யார் அப்படின்னு பார்த்தோம்னா முன்னாள் IAS அதிகாரி VK பாண்டியன் அவர்கள் தான் அவ்வளோ சிறப்பாக பண்ணதுனால இப்போ வெனிசுலாவில் இருந்து இவர்கிட்ட அட்வைஸ்லாம் கேட்டுட்டு போகிறாங்க. என்னென்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ்லாம் நம்ம எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் கேட்டுட்டு போகிறாங்க. அப்போது எந்த மாநிலம் முன்மாதிரியாக இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உலகத்தோட கவனத்தையே ஈர்த்திருக்கு அப்படின்னா ஒடிசா மாநிலம் தான் ஈர்த்திருக்கு. யார்
ஐஏஎஸ் அதிகாரி அப்படின்னு பார்த்தோம்னா முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி வி.கே. பாண்டியன் இருக்கும்போது தான் வந்து பார்த்தோம்னா பேரிடர் மேலாண்மை முறையில் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டிருக்காரு. அடுத்து உள்நாட்டில் 100 நாளில் தயாரிக்கப்பட்ட எந்த துப்பாக்கி சோதனைகள் வெற்றி பெற்றது? உக்கிரம் அப்படின்ற 100 நாளில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி சோதனை தான் வந்து வெற்றி பெற்றிருக்கு. 7.62 × 51 mm ரக துப்பாக்கி. இது வந்து 7.62 × 51 மெஷர்மெண்ட்ஸ் கொண்ட MM ரக துப்பாக்கி. தெலுங்கானாவை சேர்ந்த திவிப்பா ஸ்டார்ட் அப் நிறுவனம் தான் வந்து இந்த துப்பாக்கியை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. 4 கிலோக்கும் குறைவான எடை கொண்டது. இதன் மூலம் 500 மீட்டர் தூரம் வரை உள்ள இலக்குகளை வந்து நம்மளால சுட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த துப்பாக்கி வந்து 4 கிலோக்கும் குறைவான எடை தான் கொண்டது. இதன் மூலம் 500 மீட்டர் தூரம் வரை உள்ள இலக்குகளை சுட முடியும். எங்கு அகழாய்வில் 2500 ஆண்டு பழமையான படிக்கட்டு கிணறு கண்டறியப்பட்டது? தென்காசி மாவட்டத்தில் இருக்க மலையடிப்பட்டி அப்படின்ற பிளேஸில் தான் வந்து 2500 ஆண்டு பழமையான படிக்கட்டு கிணறு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கிணத்தோட மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 4 × 4 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் இருக்குது. நீளம் 4 அகலம் 4 இருக்குது. செங்கல் வந்து பார்த்தோம்னா 40 சென்டிமீட்டர் நீளமும் 20 சென்டிமீட்டர் அகலமும் 7 சென்டிமீட்டர் கனமும் கொண்டதாக அந்த செங்கல்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. முதன்முறையாக படிக்கட்டு அமைப்புடன் இந்த கிணறு கண்டறியப்படு. எங்கேயுமே வந்து படிக்கட்டு அமைப்போட இந்த உரை கிணறு அந்த மாதிரியானது தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து படிக்கட்டு அமைப்புடன் கூடிய இந்த கிணறு வந்து கண்டறிஞ்சிருக்காங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக கேட்பாங்க. எந்த மாவட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா தென்காசி மாவட்டம். எந்த பிளேஸில் அப்படின்னு பார்த்தோம்னா மலையடிப்பட்டி அப்படின்ற பிளேஸில். அடுத்து இந்தோனேஷியா பயணத்தின் போது எந்தெந்த ஏவுகணைகள் அந்நாட்டுக்கு வழங்குவதற்கான ஒப்பந்தங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளன? இப்போ தான் பார்த்தோம் 40 ஆண்டுகளுக்கு கழித்து இப்போ தான் வந்து இந்தோனேஷியாவுக்கு வந்து போகிறாங்க இந்திய பிரதமர் ஒருத்தர் அப்படின்ட்டு. அதில் வந்து என்னென்ன மாதிரியான ஒப்பந்தங்கள், அதாவது ராஜதந்திர உறவுகளும் வந்து 75 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இல்லையா? அப்போ அங்கே வந்து என்னென்ன மாதிரியான ஒப்பந்தங்கள்லாம் போடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய ரஷ்ய கூட்டு தயாரிப்பான பிரம்மோஸ் க்ரூஸ் ஏவுகணைகளை வந்து இந்தோனேஷியாவுக்கு வழங்குறதுக்காக ஒப்பந்தம் வந்து இறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்தியாவினுடைய உள்நாட்டு தயாரிப்பான அஸ்ட்ரா வான்வழி ஏவுகணைகளும் இந்தோனேஷியாவுக்கு கொடுக்கறதுக்கு வந்து ஒப்பந்தம் இது பண்ணியிருக்காங்க. பிலிப்பைன்ஸை தொடர்ந்து பிரம்மோஸ் ஏவுகணையை பெறும் 2வது ஆசியன் நாடு அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்தோனேஷியா தான். இந்தியாவினுடைய செயில் நிறுவனம் இந்தோனேஷியாவினுடைய பிடி கிரகாவ் ஸ்டீல், அதாவது வந்து இந்தியாவினுடைய செயில் நிறுவனம் பார்த்தோம்னா இரும்பு உருக்கு ஆலை, அது இந்தோனேஷியாவினுடைய பிடி கிரகட்டாவ் ஸ்டீல் நிறுவனம் இணைந்து உருக்கு உற்பத்திக்கு புதிய ஆலையை இந்தோனேஷியாவில் அமைக்க இருக்காங்க. அடுத்து உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய இந்திய விஞ்ஞானிகளால் உருவாக்கப்பட்ட உயர்தர கோதுமை விதைகள் இந்தோனேஷியாவுக்கு வழங்கப்பட உள்ளன. எந்த விதைகள், நெல்லா கோதுமையா அப்படின்னு கேட்டாங்கன்னா கோதுமை விதைகள் தான் வந்து இந்தோனேஷியாவுக்கு கொடுக்குறாங்க. நம்ம பசுமை புரட்சியிலே வந்து உயர்தர கோதுமை விதைகளை வச்சு தான் வந்து ஈல்டெல்லாம் கண்டுபிடிச்சிருப்போம். அந்த உயர்தர கோதுமை விதைகளை வந்து இந்தோனேஷியாவுக்கு வந்து கொடுக்கறதுக்கு இருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரம்மோஸ் ஏவுகணை, அஸ்ட்ரா வான்வழி ஏவுகணை. பிரம்மோஸ் ஏவுகணையை வாங்குற 2வது ஆசிய நாடு அப்படின்னா அது இந்தோனேஷியா. அதோட இந்தியாவினுடைய செயில் நிறுவனம் பிடி கிரகட்டாவ் ஸ்டீல் நிறுவனம் ரெண்டும் இணைஞ்சு இந்தோனேஷியாவில் புதிய ஒரு ஆலையை உருவாக்குறாங்க. இந்தோனேஷியாவில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்காக கோதுமை விதைகளை வழங்குறாங்க. அடுத்து இந்தோனேஷியாவின் உயரிய விருதான எவ்விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டது? பிந்தாங் அதிபூர்ணா அப்படின்ற இந்தோனேஷியாவினுடைய உயரிய விருது வந்து பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டது. இந்தோனேஷிய குடியரசின் ஒற்றுமை மற்றும் செழுமைக்காக சிறந்த முறையில் சேவையாற்றிய தலைவர்களுக்கு மட்டுமே இந்த விருது வழங்கப்படும். இதற்கு முன்னதாக கியூபா தலைவர் ஃபிடல் காஸ்ட்ரோ, இந்தியாவினுடைய முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு, தென்னாப்பிரிக்க முன்னாள் அதிபர் நெல்சன் மண்டேலா ஆகியோர் இந்த விருதை பெற்றிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. எந்த விருது? பிந்தாங் அதிபூர்ணா அப்படின்ற இந்தோனேஷியாவினுடைய உயரிய விருது. அடுத்து வருகை இல்லா ஆவணப்பதிவு திட்டம் எந்த தேதி முதல் அமல்படுத்தப்படுகிறது? ஆகஸ்ட் 17 முதல் அமல்படுத்த இருக்கு. இந்த திட்டம் முதலாக வீட்டுமனை மற்றும் அடுக்குமாடி குடியிருப்பு வாங்குவோருக்கு மட்டுமே பொருந்தும். வருகை இல்லாமலே வந்து ஆவணப்பதிவு நம்ம பண்ணிக்கலாம். அது எதுக்காக அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் யார் வீட்டுமனை அடுக்குமாடி குடியிருப்புலாம் இது பண்ணுறாங்களோ வாங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த திட்டம் வந்து பொருந்துது. ஆகஸ்ட் 17 இந்த திட்டத்தை வந்து அறிவிக்கிறாங்க, அதாவது அமல்படுத்துறாங்க. அடுத்து மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டிருப்பவர் யார்? மல்லிகார்ஜுன கார்கே தான் வந்து மாநிலங்களவையினுடைய எதிர்க்கட்சி தலைவராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.